குழந்தை பிறப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரையும் பொறுத்து தான் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படி சொன்னா அவங்களுடைய ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. மெயினா வந்து இதுல பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுலயே ரொம்ப தடைகள் வந்து அதிகமா இருக்கும். ரொம்ப லேட் மேரேஜ் போகும். அதாவது 30 வயசுக்கு மேலதான் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்றது இருக்கும் கட்டத்துல. 30 வயசுக்கு மேலதான் நடக்கும். அப்போ 30 வயசுக்கு மேல நடக்குதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிருக்கும், 10 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்திருக்கும். ஆனா வந்து அவங்க இவங்க கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ 10 வருஷம் கழிச்சுதான் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சுதான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாம்பத்தியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படி சொன்னாக்க, இப்ப சூரியன் புதன் ஒரு கட்டத்துல ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க ஃபேமிலியில அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார நிச்சயமா தாம்பத்திய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஒண்ணு இவங்க இங்க இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா இவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? சோ தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்குது. சோ சில பேர் பாத்தீங்க அப்படி சொன்னாக்கா சூரியன் குரு இதெல்லாம் வந்து அதிகாரமாகி இருந்து அது ஏதோ கிரக சேர்க்கைகளால பிரச்சனையாகி இருந்தது அப்படி சொன்னாக்கா அவங்க சில பேர் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகிருப்பாங்க. சில லேடிஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா யூட்ரஸ் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது எல்லாம் நம்ம வந்து மருத்துவம் வழியாக, அதாவது டாக்டர்ஸை பாருங்க, டாக்டர்ஸை பார்த்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த கோச்சார கிரகங்கள் வரும் பொழுது அதை சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு சரியாகும், குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம்.